நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாந்திரிகம். கருப்பு மாந்திரிகம்னா என்ன, வெள்ளை மாந்திரிகம்னா என்ன, தாந்திரிகம்னா என்ன அப்படிங்கிறது பர்பஸ்ஃபுல்லாக சில பேருக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக, புரியாமல் தெரிகிறவங்களுக்கு புரியணும் அப்படிங்கும்போது, கட்டுறது கையளவு கல்லாதது கடல் அளவு. சில பேருக்கு அதுனா என்னன்னு கூட தெரியாமல் வந்து அதில் சப்ஜெக்டே தெரியாமல் பல பேர் ஒரு பதிவுகள் தானே இன்றைக்கி வியூஸ் லைக்ஸுக்காக தானே நிறைய பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் அவங்களுக்கும் முடிஞ்சால் இந்த வீடியோ போய் சேர்ந்ததுன்னா, புரிஞ்சுதுன்னா, புரிஞ்சு பேசினால் அது எல்லா வகையிலையும் எல்லாருக்குமே நல்லது பாருங்கள். அப்படிங்கும்போது அந்த வகையில் மாந்திரிகம்னா என்னங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். மாந்திரிகத்தில் கருப்பு மாந்திரிகம்னு இருக்குது, வெள்ளை மாந்திரிகம்னு இருக்குது. சரியா? இதெல்லாம் வந்து இன்றைக்கி நேற்று உள்ள விஷயம் கிடையாது. சரியா? அப்படிங்கும்போது மாந்திரிகத்தில் நல்ல மாந்திரிகம்னு இருக்குது, கெட்ட மாந்திரிகம்னு இருக்குது. இப்போ இந்த கெட்ட மாந்திரிகமில் இருக்கிறவங்க நம்ம சொல்லக்கூடியது கருப்பு மாந்திரிகம்னு சொல்கிறது தான் பிளாக் மேஜிக். சரியா? அப்போ அந்த கருப்பு மாந்திரிகம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் போடுது அப்படின்னா, தே ஒன்லி டூ நெகட்டிவ் திங்ஸ். எஸ் ஆர் நோ? எஸ். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இப்போ இந்த சப்ஜெக்டில் இருக்கிறவங்க தான் ஏவல் விடுறது, அடுத்த குடியை கெடுக்கிறது, அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்கிறது, இந்த மாதிரி அதுக்குள்ள சில தெய்வங்கள் இருக்காங்க, தேவதைகள் இருக்காங்க. ஸோ இதில் சில பேர் என்னன்னே தெரியாமல் துர்கை பேர்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து பெரிய தேவதையோட பேர்லாம் சொல்லி ஒளறி கொட்டி அது என்னன்னு கூடாது தெரியாமல் அப்படிலாம் சொல்கிறவங்கலாம் சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்கள் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் ட்ராப் ஆகிடாதீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ பிளாக் மேஜிஷியன்ஸ்கிட்ட நீங்கள் போனால் நல்லது நடக்குமா? 100%, 200% சொல்கிறேன், கெட்டது மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். அப்போ இவங்களோட சப்ஜெக்டை தயவு செஞ்சு மறந்துடுங்க. அப்போ நல்ல மாந்திரிகம்னு இருக்கா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. வெள்ளை மாந்திரிகம்னு ஒன்று இருக்குது, கருப்பு மாந்திரிகம்னு ஒன்று இருக்குது. அப்போது ஏதோ ஒரு விஷயத்தால் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள், ஒரு மாந்திரிகத்தினால, கருப்பு மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த ஆயுதத்தை ஒருத்தர் தூக்குறாரோ அதே ஆயுதத்தை வச்சு தானே எடுக்க முடியும். அப்போது இதுக்காக உருவாக்கப்பட்டது தாங்க வெள்ளை மாந்திரிகம். அப்போ இந்த மாந்திரீக பூஜைகள் அப்படிங்கும்போது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கும் நீங்கள் நம்பலாங்க. சில விஷயங்கள் பயிற்சிகளோடு செஞ்சு கொடுத்து நல்ல விஷயங்களோட செய்யக்கூடிய மந்திரவாதிகளும் சரி, நல்ல காரியங்களுக்காக மாந்திரிக பூஜைகள் செய்யக்கூடிய அன்பர்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ கெட்ட விஷயத்தை சரி பண்ணுறதுக்காக நல்ல பூஜைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதுக்குள்ள தெய்வங்கள் மந்திர ரீதியாகவும் யந்திர ரீதியாகவும் இந்த மாதிரி விஷயங்கள் ரீதியாக பண்ணக்கூடிய மாந்திரீகங்கள் உண்டு. அப்போ இந்த இதுக்குன்னு உள்ள தெய்வதைகள் உண்டா? நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னெலாம் தெரியாது. நீங்கள் மாந்திரீக வழியாகவும் விநாயகரை வழிபடலாம், மாந்திரீக ரீதியாகவும் முருகனை வழிபடலாம், மாந்திரீக ரீதியாக மகாவிஷ்ணுவை வழிபடலாம். இப்படி தெரியலைன்னா தெரியாதவங்க தயவு செஞ்சு போய் படிங்க. இப்போ நம்ம சொல்கிறது எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். பட் இதெல்லாம் எப்படி பண்ணணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கலைகள்லாம் இருக்குது அப்படின்னா இது வந்து குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கணும், செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை ஒரு நாலேஜாக எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பேஸ்மெண்ட் அதுக்கு இடம் கொடுக்கணும். அப்படின்னா என்ன? உங்களுடைய சுயஜாதகத்தில் அதற்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு இருந்தால்தான் இதுக்குள்ளே நீங்கள் இறங்கணும். சும்மா நான் அந்த வீடியோவை பார்த்துட்டேன், இதுக்காக நான் ரீசர்ச் பண்ணி போய் நான் கற்றுக்க போகிறேன், அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய சுயஜாதகத்தில் சில பிளானட்ஸோட தன்மை ரொம்ப பேடாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், இதில் மொத்தமாக சில பேர் சொல்லிடுறாங்க, கெடுது பிளானட்ஸு, சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் இப்படி இருக்கிறவங்க தான். அப்படிலாம் இல்லைங்க. சில பேருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம். சில லக்னத்துக்கு குரு பார்த்தா அது கோடி தீமையை கொடுக்கும். இதுதான் பேசிக்கான ஆஸ்ட்ராலஜிக்கும் நீங்கள் டீப்பாக போகக்கூடிய ஆஸ்ட்ராலஜிக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னும் போது அதை நம்ம மொட்டையாக பேசக்கூடாது. எந்த ஒரு பிளானட்டையும் தப்பான பிளானட் ரைட்டான பிளானட் கிடையாது. அப்படின்னும் போது அவரவர் சுயஜாதகத்திற்கு தகுந்தாற் போல்தான் சில பிளானட்ஸ் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த வெள்ளை மாந்திரிகம் கூட கற்றுக்க முடியும். ஸோ ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமா, பண்ணலாமான்னா இந்த மாதிரி அமைப்புகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இருந்தால் தான் நீங்கள் கற்றுக்கணும். அப்போ இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை மாந்திரிகம் இருக்கிறது உண்மைதான்.
அப்போ நீங்கள் போய் கற்றுக்கங்கன்னு நான் சொல்லலை. கருப்பு மாந்திரிகம் இருக்கிறது, தப்பான விஷயங்களை செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லலை. பட் இதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? சத்தியமாக இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்திர ரீதியாகவும் யந்திர ரீதியாகவும் தாந்திரிக ரீதியாகவும் சில பேரில் என்னன்னே தெரியாமல் தாந்திரிகத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஏன்னா குட் டே பிஸ்கெட் வச்சுருக்கிறதா தாந்திரிகம்? பாக்கு போட்டு சாப்பிட்றவங்கலாம் பாஸ் ஆகிடும். இதுவா தாந்திரிகம்? இல்லைங்க. புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் நான் சொல்கிறத நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். தாந்திரிகம் அப்படிங்கிறது தந்திரிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கலை. புரியுதா? அப்போ தந்திரி அப்படின்னா யார்? அவங்க ஒரு மிகப்பெரிய லெவலில் கலைகளை கற்றுக்கொண்டவர்கள். அப்படிங்கும்போது இது மந்திர ரீதியாக நீங்கள் பார்க்கலாம். சுவாமி ஐயப்பன் கோயிலில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் பகவதி அம்மன் கோயிலுக்கு போகலாம். அப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூ வில் நாட் பிலீவ். அவங்களாம் என்ன மந்திரவாதியா? சில பேர்லாம் ஒரு நாலேஜே இல்லாமல் பேசுகிறீங்க. அப்படிங்கும்போது அவங்களாம் என்ன மந்திரவாதியா? அவங்களாம் எவ்வளோ வேதங்கள் படிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அப்படிங்கும்போது அவங்களாம் எவ்வளோ நேமானுஷ்டம் சத்தமாக கூட அவங்க பேச மாட்டாங்க. புரிஞ்சுக்கணும். அவங்களாம் அவங்க லைஃப்பையே டெடிகேட் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது அது ஐயப்ப கோயிலுக்கு போகிறவங்க, சபரிமலைக்கு போகிறவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னும் போது அப்போ என்னன்னே தெரியாமல் மைக் பிடிச்சிட்டோன்னா என்ன வேணால் உளரலாம். இதில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியல, சில சப்ஜெக்ட் தெரியலனா அதோடு போயிருங்க. இல்லை கற்றுக்கவாது முயற்சி எடுங்க. அது வயசில் பெரியவங்களாக நீங்கள் இருந்தாலும் ஒரு சில கலைகள் இருக்குன்னா, இன்றைக்கி நம்மளோட கலைகள்லாம் நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கே தப்பான மிஸ்கைட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணுறனால தான் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ என்னன்னே தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமல் ஒரு சப்ஜெக்ட் கிடைக்குதுன்றதுக்காக பேசாதீங்க தயவு செஞ்சு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி தாந்திரிக பூஜைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கும் கோயில்களில் கேரளாவில் உண்டுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களாம் ஒரு உயர்ந்த மனிதர்கள். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த பூஜைகள்லாம் வந்து எப்படி வைதிக பூஜைன்னு ஒன்று இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். வைதிக பூஜைன்னு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருக்கள் செய்யக்கூடிய பூஜைகள்னு இருக்குது. அவங்க வந்து குருக்கள்னால் நம்ம சிவாச்சாரியார்கள் செய்யக்கூடிய பூஜை இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தாந்திரிக பூஜைன்னு இருக்குது. இந்த இதெல்லாம் யார் கற்றுப்பாங்க? மலையாள ரீதியாக பூஜைகள் செய்கிறவங்க, அதில் பண்ணக்கூடிய புஷ்பாஞ்சலியாக இருக்கலாம், அதில் செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியுமா? எஸ், முடியும். அப்போ இந்த கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியுமா? அதுக்கும் நான் திருப்பியே சொல்கிறேன். உங்களுடைய சுயஜாதகம் ஒத்துழைத்தால் நீங்களும் நல்லபடியாக கற்றுக்கலாம். அப்போது மணி மந்திர ஔஷதம், மந்திர யந்திர தாந்திரிகம்னு சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய சப்ஜெக்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. அப்போ இந்த பயிற்சிகளை செய்யும்போது மந்திரம் என்பது உயிர், யந்திரம் என்பது அதை கொண்டு போகக்கூடிய ஒரு வாகனம், தாந்திரிகம் சொல்லக்கூடியது எனர்ஜி. அப்போ அந்த எனர்ஜியை கொண்டு வரக்கூடியதுக்குன்னு சில தேவதா இருக்காங்க. அப்போ அந்த தேவதாங்கிறவங்க வந்து ப்ரீ டிட்டர்மைண்டாக இவங்க தான் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க. அப்போ அவரவர் சுயஜாதற்கு தகுந்த மாதிரி அவங்களுக்குள்ள தேவதைகளை நீங்கள் வழிபடும் பொழுது அந்த தேவதைகள் வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டுவார்கள். அப்போ உபாசகர்னு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா? இதை பற்றியும் நான் ஒரு வீடியோ நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போ நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிற்குமா? எஸ், நிற்கும். அப்போ எந்த தெய்வங்களை நீங்கள் வந்து வழிபடும் பொழுது ஒரு பக்தனாக, ஒரு பக்தையாக நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது அப்போ நீங்கள் வந்து அதுக்கான அட்டைன்மெண்ட் கிடைக்குதுன்னா நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இந்த மந்திரங்கள் சில பேருக்கு வராது, ஸ்பஷ்டமாக வராதுன்னா அவங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் வராது. அப்போது வராதுன்னு வரும்போது அப்போ அந்த மந்திரங்களை கேட்கலாம். நல்லா சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த மந்திரங்களை கேட்கும் பொழுதும் அவங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்குது. ஸோ இதெல்லாமும் இந்த விஷயங்களில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதாக இருக்கலாம், கருப்பு மாந்திரிகமாக இருக்கலாம், வெள்ளை மாந்திரிகமாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிக பூஜைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து தப்பி வரக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்புறம் கருப்பு மாந்திரிகம் சப்ஜெக்டே விட்டுருவோம். பட் இந்த வெள்ளை மாந்திரிகமாக இருக்கலாம், நம்ம தாந்திரிக பூஜையாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூஜைகள் ரீதியாக நீங்கள் வந்து பயிற்சிகள் ஒரு குருவோட ஆசீர்வாதத்தோடு பண்ணணும். அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு ஒரு நல்ல குருமார்கிட்ட போய் கற்றுண்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த எனர்ஜி கிடைக்கிறத உணர்ந்தவங்க தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். இதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்க, இதை வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு அவங்க செய்த வினை அவங்களுக்கு வந்து சேரும். அதில் எந்த ஒரு செகண்ட் தாட்டும் கிடையாது. ஆனால் ஒரு பக்தி ரீதியாக ஸ்ரத்தையாக பண்ணக்கூடிய அன்பர்களும் இன்னமும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க.
எத்தனையோ பேர் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நம்மக்கிட்டேயும் நிறைய பேர் கற்றுன்னு தான் போகிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் உங்களுக்கு வேலை நீங்கள் கற்றுக்கணும் செய்யணும்னா நம்ம 1-to-1 செஷன்ஸ் தாங்க இதுக்கு என்டர்டெயின் பண்ணுவோம். ஏன்னா குரூப்பாக உட்காந்து சில விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது, கற்றுக் கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அவரவருடைய தேவதையை வழிபட்டு நீங்களும் சிறந்த ஒரு வல்லுநராக வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வர முடியும். அப்போ அந்த மாதிரி பயிற்சிகள் கற்றுக்கணும்னு நீங்கள் ஒரு வேளை அடியேன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டேஜ் முடிக்கணும். அப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் நீங்கள் வரும்போது அது உங்கள் சுயஜாதகத்தின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுக்கிற பட்சத்தில் தாராளமாக கற்றுக்கலாம். இதை வச்சு நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளர் ஆக முடியும். நல்ல சிந்தனையோடு இருக்கிறவங்களுக்கு இது நான் சொல்கிறது பலிக்கும் அப்படிங்கிறத விளக்கேற்றக்கூடிய எண்ணம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் பலிக்கும். அதே தீயை வேறு மாதிரியும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி நபர்களை நம்ம ஜாதகம் பார்க்கும் போதே கட் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நிறைய விஷயங்களை சமூகத்துக்கு நிறைய நல்லதை செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் தான் இந்த மாதிரி இந்த சாஸ்திரங்களில் சொல்லக்கூடிய நிறைய அற்புதமான கலைகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம சனாதன தர்மங்கிறது இந்த உயர்வான ஹிந்து தர்மங்கிறது எத்தனையோ நமக்கு தெரியாத அமானுஷ விஷயங்களும் இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நாங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தொகுப்புகளை நம்ம போடுறோம். நண்பர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.